சென்னை அண்ணா அறிவாலயத்தில் திமுக எம்பி கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தேர்தலை ஒட்டி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கையிலே 505 வாக்குறுதிகளை தந்திருந்தோம். அதில் 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் காலை உணவு திட்டம் போன்ற தேர்தல் வாக்குறுதிகள் இல்லாத எத்தனையோ திட்டங்கள், வீடு தேடி மருத்துவம் போன்ற எத்தனையோ திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். இந்த மீதி இருக்கக்கூடிய 101 வாக்குறுதிகளிலே 37 வாக்குறுதிகள் ஒன்றிய அரசாங்கத்துடைய ஒத்துழைப்போடு தான் நிறைவேற்ற முடியும் என்ற ஒரு காரணத்தால் அவை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. மீதி 64 திட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்ப்பு, அதை நிறைவேற்ற முடியாத ஒரு சூழல் என்ற காரணங்களுக்காக அவை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் மீதி இருக்கக்கூடிய அத்தனை வாக்குறுதிகளையும் திராவிட முன்னேற்ற கழகம், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த காலை உணவு திட்டமாக இருக்கட்டும், தமிழ் புதல்வன், புதுமை பெண், நான் முதல்வன் என்று எத்தனையோ திட்டங்களை, பசுமை தமிழ்நாடு இயக்கம், தாயுமானவர் திட்டம், அன்பு கரங்கள், மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதித்துவம், மகளிர் பெயரில் சொத்து பதிவு செய்யப்பட்டால் அந்த முத்திரை தாளிலிருந்து 1% அது அந்த பதிவு குறைக்கப்படுகிறது, அந்த பெர்சன்டேஜ் குறைக்கப்படுகிறது என்று எத்தனையோ தேர்தல் வாக்குறுதிகளிலே தராத எத்தனையோ திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி தந்திருக்கிறோம். இந்த ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கான திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் அறிக்கை ஆவலோடு மக்களால் எதிர்பார்க்கப்பட்டது. நேற்று முதலமைச்சர் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். பல்வேறு தரப்புகளிலிருந்து பாராட்டக்கூடிய அளவிற்கான ஒரு தேர்தல் அறிக்கையாக அந்த தேர்தல் அறிக்கை அமைந்திருக்கிறது. தேர்தல் அறிக்கை குழு பல மாவட்டங்களுக்கு சென்று அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து, கிட்டத்தட்ட நேரில் சந்தித்து அவர்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்கள், ஏஐ பிளாட்ஃபார்ம் வழியாக வாங்கிய மனுக்கள், அது மட்டும் இல்லாமல் இமெயில், வாட்ஸ்அப் செய்திகளாக, குறுஞ்செய்திகளாக பெறப்பட்ட தகவல்கள், கோரிக்கைகள் என்று கிட்டத்தட்ட 80,000 கருத்துக்களை பெற்று இந்த தேர்தல் அறிக்கை குழு இந்த தேர்தல் அறிக்கையை தயாரித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஃபீல்ட்லையும் இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ் அவங்களோட கலந்தாலோசனை செய்து இந்த தேர்தல் அறிக்கையில தரக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய சாத்தியங்கள் என்ன, அதையும் ஆராய்ந்து இந்த தேர்தல் அறிக்கையை உருவாக்க வேண்டும். இங்கே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படக்கூடிய வாக்குறுதிகளாக இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் உறுதியாக எங்களுக்கு பணித்திருந்தார்கள். அதன்படி தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கை தான் இந்த தேர்தல் அறிக்கை. அதிமுக அவங்களுடைய வாக்குறுதிகளை காப்பி பண்ண உண்மையை சொல்லணும்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை படிக்கக்கூடிய நேரமோ வாய்ப்போ எங்களுக்கு கிடைக்கல. யாரும் படிச்சதாகவும் எனக்கு தெரியல. ஏன்னா அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை யாரும் பெரிதாக பொருட்படுத்துவதே கிடையாது. ஏன்னா அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள் நிறைவேற்றப்படுவதே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில இன்று நடைமுறையில இருக்கக்கூடிய பல திட்டங்களை அவர்கள் தேர்தல் அறிக்கையில தந்திருக்கிறார்கள். என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருக்குது, இந்த திராவிட மாடல் அரசு என்ன திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கறத கூட தெரிஞ்சுக்காம ஒரு தேர்தல் அறிக்கை எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அந்த தேர்தல் அறிக்கையை காப்பி பண்ண வேண்டிய அவசியம் எங்களுக்கு நிச்சயமா கிடையாது.
இல்லைங்க, நாங்க நிறைவேற்றின ஒரு திட்டத்தை முதலமைச்சர் வந்து நாங்க 2000 ரூபாய் கொடுக்கிறோம் அப்படின்னு அந்த 1000 ரூபாயாக தந்த அந்த உரிமை தொகையை 2000 ரூபாயாக உயர்த்தி தருவோம் என்று அறிவித்த பிறகு வந்து அன்னைக்கு இதை வந்து நாங்களும் 2000 ரூபாய் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லும் கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை எழுதிவிட்டு இவங்க வந்து மற்றவங்க காப்பி பண்றாங்கன்னு சொல்லும் போது வேடிக்கையா தான் இருக்கு. 404 வாக்குறுதிகள் நிறைவேற்றிருக்கோம் சொன்னீங்க. அது எத்தனை சதவீதம்? பிபிஎஸ் சொல்றாரு 15% தான். இல்ல அவருக்கு இல்ல அவங்க எல்லாருக்கும் யாராவது நல்ல கணக்கு தெரிஞ்சவங்க வந்து அந்த பெர்சன்டேஜ் இல்ல மாறி மாறி சொல்றோம். ஒரு டைம் 90% ஒரு டைம் இல்லைங்க, நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. 505 அதுல 404 நிறைவேற்றிருக்கோம். பெர்சன்டேஜ் யாருக்கு வந்து கணக்கு போட தெரியுமோ போட்டுக்கலாம். அவங்க 2 பேருக்கும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் வந்து 80%ன்றாரு. அதற்கு மேல் நிச்சயமாக நிறைய வாக்குறுதிகள் செயல்படுத்தாம இருக்கு அப்படின்ட்டு எடப்பாடி பழனிசாமி அதாங்க 505ல 404 செயல்படுத்தப்பட்டிருக்கிறது. அது வந்து நிறைய செயல்படுத்தப்படவில்லை அப்படிங்கிறது இல்லை. அவங்க தேர்தல் வாக்குறுதிகள்ல வந்து எத்தனை செயல்படுத்தவில்லை அப்படின்னு கணக்கெடுத்தோம்னா அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகும். இடஒதுக்கீடு குறித்து உச்சநீதிமன்றம் சரி அரசியல் கட்சிகளும் பல்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கக்கூடிய நிலையில இடஒதுக்கீடு தாண்டி இந்த கூப்பனுங்கிற இல்லத்திற்கு மக்கள் சென்றடையும் இல்லைங்க, பல பேர் வந்து இலவசங்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து திரும்ப திரும்ப பயன்படுத்தி கொண்டு அதை ஒரு அரசியலாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் வந்து எல்லா எக்கானமிஸ்டுமே ஏன் நம்முடைய முன்னாள் நிதியமைச்சராக இருக்கக்கூடிய திரு ப. சிதம்பரம் அவர்கள் உட்பட கோவிட் நேரத்தில் இருந்தோ பல தருணங்களில் ஒரு எக்கானமிக்கு வந்து பொருளாதார வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் ஒரு ஸ்டிமுலஸ் இருக்கணும் அப்படிங்கறத திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் கையில பணம் கொடுக்கப்படும் போது, மக்களிடம் பணம் போய் சேரும் பொழுதுதான் அங்க இருக்கக்கூடிய பொருளாதாரம் வளர்ச்சி அடையும். ஏன்னா பர்ச்சேசிங் பவர், வாங்கக்கூடிய அந்த திறன் மக்களுக்கு அதிகப்படும் போதுதான் அங்க இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரம் அப்படிங்கிற அந்த ஹோலிஸ்டிக்காக அது வளர முடியும். அதனாலதான் இப்ப 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுகிறதுன்னா அந்த மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிறது வந்து அந்த பெண்கள் கையில் இருக்கக்கூடிய செலவு பண்ணக்கூடிய திறனை அதிகரிக்கிறது. சுத்தி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை அது இன்னும் அதிகப்படுத்துகிறது. அவங்க அதை வைத்துக்கொண்டு ஏதாவது ஒரு பிசினஸோ ஏதாவது தன்னால் முயன்ற ஒரு விஷயத்தை அவங்க முன்னெடுக்கும் பொழுது அது வந்து நிச்சயமாக அங்க ஒரு பெரிய ஸ்டிமுலஸா தான் மாறுதே தவிர அது வந்து இலவசம் அப்படிங்கிறது இல்லை. பேருந்து பயணத்தை எடுத்துக்கோங்க. பேருந்து பயணம் வந்து இன்னைக்கு கட்டணம் இல்லா பேருந்து பயணம், விடியல் பயணம் அப்படிங்கிறது. ஒரு பெண் வந்து கணவன் வீட்டில் இருக்கவங்க எல்லாம் வேலைக்கு போயிடுறாங்க, அந்த குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க. அவளுக்கு மதியம் அவங்க எல்லாம் போன உடனே மதியம் மாலை வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம் இருக்கு. முன்னாடி வந்து பஸ்ஸுக்கு காசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருப்பாங்க. இப்போ ஒருவேளை வந்து எங்கேயா போய் ஒரு வீட்டில் சமைக்க முடியும், 2 மணி நேரம் போய் சமைச்சு கொடுத்துட்டு வர முடியும்னா she will take up that. அங்க போய் சமைச்சு கொடுத்துட்டு ஒரு 5000 ரூபாய் அவங்களால சம்பாதிக்க முடியும்னா இந்த கட்டணம் இல்லா பேருந்து பயணம் ஒரு 5000 ரூபாய் அந்த பெண்ணுக்கு சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி தருகிறது. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.